ஃப்ரிக்ஷன் இந்த வேர்டை கேட்டோட்டியுமே ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும்போது ஃப்ரிக்ஷன் அதை அப்போஸ் பண்ணும் அப்படிதான் நம்ம படிச்சிருப்போம். ஆனா எல்லா டைம்லயுமே ஃப்ரிக்ஷன் ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும்போது அப்போஸ் பண்ணாது. சில சமயம் ஃப்ரிக்ஷன் தான் ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஒண்டர்ஃபுல் எக்ஸாம்பிள் இந்த பைசைக்கிள் எடுத்துக்கலாம். ஸோ நான் பெடல் பண்ணும்போது இந்த பைசைக்கிள்ல பேக் வீல்ல ஃப்ரிக்ஷன் ஃப்ரண்ட்ல தான் ஆக்ட் ஆகும். அந்த ஃப்ரிக்ஷன் இல்லை அப்படின்னா அந்த டயர் ரொட்டேட்டே ஆகாது. ஃப்ரண்ட் வீல்ல தான் ஃப்ரிக்ஷன் பேக்வர்ட்ல ஆக்ட் ஆகும். சைக்கிள் இப்படி போகும்போது when we are pedaling பேக் வீல்ல ஃப்ரிக்ஷன் இந்த சைடும் ஃப்ரண்ட் வீல்ல ஃப்ரிக்ஷன் இந்த சைடு ஆகும். when we are stop pedaling ரெண்டு வீல்லையுமே ஃப்ரிக்ஷன் பேக் சைடுல ஆக்ட் ஆகும். இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நான் நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றதே ஃப்ரிக்ஷன் தான் அப்படின்னு சொல்ல வரேன். இப்போ ஃப்ளோர்ல நடந்து போயிட்டு இருக்கீங்க, ஃப்ரிக்ஷன் அப்போஸ் பண்ணுது அப்படின்னு சொன்னீங்கன்னா அது தப்பு. அந்த ஃப்ளோர்ல நான் ஆயில ஊத்தி விட்டுட்டேன், இப்போ உங்களால நடக்க சொன்னா நடக்க முடியாது. ஏன்னா அங்க கண்டிப்பா ஃப்ரிக்ஷன் குறைஞ்சு போயிடுச்சு, அதனால உங்களால வாக் பண்ண முடியாது. ஸோ எல்லா டைமும் ஃப்ரிக்ஷன் மோஷன் அப்போஸ் பண்ணல. ஒரு சில கேஸ்ல ஒரு பிளாக் மேல இன்னொரு பிளாக் இருக்கும்போது, சைக்கிள் இல்ல வாக் பண்ணும்போது ஃப்ரிக்ஷன் தான் நமக்கு மூவ் ஆகிறது ஹெல்ப் பண்ணுது. தேங்க்யூ.